शलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे कृष्णा। உங்கள்கிட்ட நான் வந்து ஃபுல்லா பிரிஞ்சிருந்துட்டேன். நேற்று ஃபுல்லா உங்களை பார்க்கவே முடியல. Feeling separation from all of you. I saw you at a distance. I saw you at a distance. தூரத்துல இருந்து பார்த்தா நீங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா சங்கத்துல திருவேடியில குதிச்சு விளையாடி இந்த மூடு ஸ்பாயில் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி நான் போயிட்டேன். அப்புறம் உங்களை பார்க்க முடியல நேற்றுக்கு. Anyway, today also morning I had not feeling well, fever, and I had a small meeting. அதுக்கப்புறம் நான் என்ன நடந்தாலும் நான் இங்கே வந்து நந்தி கிராமில் உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஒரு டவலையும் எடுத்தேன். எனக்காக ஒரு ஸ்பெஷல் டவல் ஹோட்டல்லேருந்து எடுத்து வந்துட்டேன். நம்ம இருக்கிற இடம், இந்த இடம் வந்து பரத குண்டு. இந்த குண்டுல பரதன் வந்து டெய்லி வந்து அவருடைய ஸ்நானம் இங்க தான் செய்வார், காலம்பர சாயங்காலம். பக்கத்துல அவருடைய இடத்துக்கு போனீங்க, குஃபா, அந்த குகை உள்ள போய் நீங்க அங்கேயும் பரதனுடைய குஃபா பாத்தீங்களா? அங்க ராமச்சந்திர பகவானுடைய பாதுகாவும் பார்த்திருப்பீங்க. அந்த இடத்துல இருந்து பரதன் 14 வருடங்கள் அந்த குகைக்குள்ள இருந்து பாதுகாவை டெய்லி சேவை செய்து, பாதுகாவுக்கு டெய்லி ரிப்போர்ட் கொடுத்து இந்த மாதிரி நடந்திருக்கு இன்னைக்கு உங்க ராஜ்யத்துல அப்படின்னு சொல்லி ராமருக்கு அந்த ரிப்போர்ட்டிங் கொடுத்து அங்கிருந்து ஆழ்ந்தாரு அயோத்தியாவை. அயோத்தியால இருந்து இது 22 கிலோமீட்டர் வந்திருக்காங்க. 22 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் அயோத்தியா. அயோத்தியில இருந்து 22 கிலோமீட்டர் வெளில இருந்து இங்க இருந்து அவர் வந்து அயோத்தியாவை ஃபுல்லா ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டாரு 14 வருஷம். ஆனா நம்ம எல்லாம் இப்போ ஆஃப்லைன்ல இருந்தே வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்ம வேலையெல்லாம் பண்றது உண்டு. ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் குஃபான்னு பண்ணிட்டாரு அவரு. யாரு? பரதன் ஒர்க் ஃப்ரம் குஃபா, WFG கன்ஃபார்ம். இங்க இருந்து அவர் வந்து ஆழ்ந்தாரு. டெய்லி ரொம்ப ஆஸ்டியர், ரொம்ப பெரிய தபஸ்வி. அவர் வந்து ராமருடைய வேஷம் மாதிரி அவரும் அந்த ட்ரீ பார்க்க அதையும் போட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி டெய்லி பார்லி, தமிழ் என்ன சொல்லுவாங்க? பார்லி, பார்லியே தான். வெரி குட். பார்லி வந்து கோமூத்திரத்துல சோக் பண்ணி ஓவர் நைட் அது கொஞ்சம் பெருசாகும். அதை வந்து சாப்பிட்டு இதுதான் அவருடைய பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். இந்த இடத்துல இருந்து ஃபுல் ராமருடைய நினைவுல, ராமருடைய கான்சியஸ்னஸ்ல இருந்து ராமருக்காக அவர் எல்லாமே செய்தார். அவர் சொல்லிட்டாருங்க, நம்ம அன்னைக்கு பார்த்தோம் அந்த இடத்த, ராமரும் பரதனும் அவங்க 2 பேரும் மீட்டிங் நடந்த இடத்துல அவர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நான் வந்து ஆழ மாட்டேன், எனக்கு அந்த தகுதி கிடையாது, என்னுடைய அண்ணன் தான் ஆழணும். நீங்க எப்படி ரொம்ப ஸ்டபர்னா இருக்கிறீங்களோ, நான் தசரதன் மகாராஜா என்னுடைய அப்பா சொன்ன மாதிரி எனக்கு 14 வருடங்கள் வனத்துல இருந்து காட்டுல இருந்துதான் நான் திரும்பி வருவேன்னு சொல்லி எவ்வளவு ஸ்டபர்னா இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் ஸ்டபர்னா இருக்கேன். என்னுடைய அண்ணன் ராமர் தான் ஆழணும், நான் ஆழ மாட்டேன். இதுக்கு காம்ப்ரமைஸ் என்னன்னா இப்படிதான், நான் வந்து அயோத்தியில இருந்து ஆழ்ந்தேன்னா நான் ஆழற மாதிரி ஆயிடும். அதனால வெளியில இருந்து 22 கிலோமீட்டர் வெளியில இருந்து அயோத்தியால ராஜாவை பார்க்க முடியாது. அயோத்தியாவுடைய ராஜா வந்து காட்டுல இருக்காரு, ராமர். அயோத்தியாவுக்கு ப்ராக்சி யார் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா பரதன். ஏதாவது கொஞ்சம் மேட்டர் இருந்தா, ரொம்ப சீரியா இருந்தா நீங்க காட்டுல போய் கேட்டீங்க. தேங்க்யூ.
ஸோ அந்த மாதிரி இங்க ஆழ்ந்தது. அதாவது இதுல என்ன ஸ்பிரிட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஒரு கடமையை நம்ம செய்யணும்னா அதுக்காக இந்த ஃபெசிலிட்டி தேவை, அந்த ஃபெசிலிட்டி தேவை, இது இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன், இது மாட்டேன்னு சொல்லி நம்ம சொல்றது உண்டு நார்மலா. பகவானுடைய சேவையில நம்ம அதெல்லாம் பார்க்க கூடாது. நம்மளால எப்படி சேவை செய்ய முடியும்னு சொல்லி மட்டும் பார்க்கணும். பரதனுடைய சேவையில சேவை மட்டுமே, வேற ஒரு ஃபெசிலிட்டியும் தேவையில்லை, பதவியும் தேவையில்லை, ஒரு டேபிள் சேரும் தேவையில்லை. நான் எங்கேயோ குஃபையில் இருந்திருக்கேன், ஆனா ராஜாவுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுக்க தயார். புஸ்தகத்தில் எழுதணும், போர்டில் போடணும், எல்லா இடத்துலையும் கரெக்டுங்க என்னதான் பண்ணுவாங்க. சில பேர் இப்படி பண்ணுவாங்க, அது பரவாயில்ல. பகவானுடைய சேவை அப்படியாவது பண்றாங்கன்னு சொன்னா, உத்தம சிந்தித்தும் குறியாத் புரோக்தகாரி து மத்தியம அதமோ அஸ்ரத்தையா குறியாத் அகர்த்தோ உச்சரித்தம் பிது அப்படின்னு பாகவதத்துல ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. உத்தம சிந்தித்தும் குறியாத்னு சொன்னா, உத்தமமான பக்தர் இது பகவானுக்கு தேவை, இது என்னோட குருவுக்கு தேவை, இது பிரபுபாதருக்கு தேவை, யாரோ சொன்னாங்களோ சொல்லலையோ, என்ன ரெக்கக்னைஸ் பண்ணாங்களோ இல்லையோ, நான் பண்ணுவேன் அதை, ஏன்னா இது பிரபுபாதருக்கு தேவை, இது கிருஷ்ணருக்கு தேவைன்னு சொல்லி உத்தம சிந்தித்தம் குறியார். அவர் அப்படி ஆலோசனை பண்ணிடுவாரு. யார்கிட்டையும் போய் ரிப்போர்ட் கொடுக்க தேவையில்லை, யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்க தேவையில்லை, இது தேவை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் உத்தமம் சிந்தித்தம் குறியார். புரோக்தகாரி து மத்தியமக, ரெண்டாவது லெவல்ல அதுக்கப்புறம் சொன்னா பண்ணுவார். ராமர் பரதன் கிட்ட நீ ராஜா வாயிடுன்னு சொன்னாரு, நான் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னால முடியாது, ஆனா அந்த ராஜாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் நான் செய்யறேன், ஆனா ராஜாவா கிடையாது. ரொம்ப ஹை கிளாஸ். புரோக்தகாரி து மத்தியம, சொன்னா பண்ணுவேன், சொல்லணும்னு நான் தூங்குவேன். டைம் கிடைச்சது இல்லையா, யாருமே ஒண்ணுமே சொல்லல, பரவாயில்லைங்க தூங்குறாங்க. புரோக்தகாரி து மத்திய அதமோ அஸ்ரத்தையா குறியா, அதமமானவர் ஐயோ கன்றாவி சொல்லிட்டாரு பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி சேவை பண்ணுவாங்க. கடவுள் சொல்லிட்டாரு சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம், சொல்லாம இருந்தாரு நான் பண்ணிருக்கேன். மன்மனாபவ மத் பக்தகன்னு சொல்லியிருக்காரு, என்னுடைய டிவோட்டி ஆயிடுன்னு சொல்லி, அதனால நான் செய்யறேன். என்கிட்ட மகராஜ் ஏதோ சொன்னார் இப்படி பண்ணுங்கன்னு, சொல்லாம இருந்தேன் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், என்ன சொல்லிட்டாரு, அதனால நான் செய்யறேன். அதமோ அஸ்ரத்தையா குறியா, ஸ்ரத்தை இல்லாம அதமமான, ஐயோ பண்ணி தொலைக்கணுமே சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லுது. அகர்த்தோ உச்சரித்தம் பித்தோ, சொன்னா கூட செய்யாதவனை பத்தி பேசவே பேசாதே. He is like stool, அவரை பத்தி பேசவே தேவையில்லை, அது சொன்னா கூட செய்யாத இருக்கவங்க. இந்த மாதிரி பரதன் ராமருக்கு இது தேவை. ராமர் காட்டுல தான் இருப்பாரு, அவர் தசரத மகாராஜா சொன்ன மாதிரி தான் நடக்குவாருன்னு சொல்லி அவர் இந்த இடத்துல இருந்து யாருமே என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இதுதான் கரெக்ட்னு சொல்லி சேவையை பண்ணாரு ராமருக்கு. கடவுளுக்கு சேவை யாருமே சொல்ல தேவையில்லை, கடவுளுக்கு தெரியும். இதனாலதான் ராமர் லக்ஷ்மணன் கிட்ட அன்னைக்கு கேட்டோமே நம்ம, அவர் செடியிலேருந்து கீழே இறங்கி பரதன் எப்படி வர்றாரு, அவர் எப்படி பண்ணின்னு, நான் என்ன பண்றேன் பாரு, நான் கொண்டுடுவேன், அது பண்ணுவேன், அதெல்லாம் சொல்லும் போது ராமர் அவரை மெதுவா கூலா அவர் முன்னால நின்று, பரதன் இந்த மாதிரி நினைக்கல, அவர் நான் என்ன விரும்புறேனோ அதுதான் செய்வாரு, அதுக்காக இங்க வந்திருக்காரு. ராமருக்கு முன்னாலேயே தெரியும் பரதனுடைய ஹிருதயத்துல என்ன இருக்குன்னு சொல்லி. அதனால பகவானுடைய தூய பக்தர்கள் அவர் எங்க விரும்புறாங்க, பகவானுடைய சேவத்தை தவிர வேற ஒண்ணுமே விரும்பல அவங்கன்னு சொல்லி பகவானுக்கு தெரியும். அதனால அதே ஒரு பெரிய பதவி உங்களுக்கு ஒரு சேவை வந்திருக்குன்னா அது பகவான் தெரியாம வராது. பகவானுடைய சேவை உங்களுக்கு முன்னால நிக்குதுன்னா ஆல்ரெடி பகவானுடைய ரெக்கக்னிஷன் இருக்கு, இதுக்கு மேல ஒன்றும் தேவையில்லை. யாருமே இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல உங்களுக்கு எழுதி கொடுக்க தேவையில்லை சர்டிபிகேட் நீ இப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லி. கடவுளுடைய பர்மிஷனும் கடவுளுடைய சாங்ஷன் இல்லாம எப்படி வரும்? தேன வினா திருணமப்பின சலத்தி, இந்த உலகத்துல ஒரு திருணம், ஒரு சின்ன புல்லோடி இது பகவானுடைய கட்டளை இல்லாம அசங்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
அதனால உங்களுக்கு முன்னாடி பகவத் சேவை உங்களுக்கு வருதுன்னா கையில, பகவானுக்கு எப்படி தெரியாம இருக்கும் அது? ஆல்ரெடி ரெகக்னைஸ்ட், அதர்வைஸ் யூ வில் நாட் கெட் த சர்வீஸ். ஸோ பரதா he rendered service like that. ஒரு தபஸ்வியாக இந்த இடத்துல, இந்த குண்டுல அவர் வந்து டெய்லி ஸ்நானம் பண்ணி ரொம்ப ஃபிக்ஸ்டாக டிட்டர்மெண்டாக இருந்து 14 வருடங்கள் இங்கே சேவை செய்தார். ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாரு அந்த பரத் மிலாப் அந்த இடத்துல ராமருக்கு. என்ன சொன்னாரு சொன்னா, ஒரு நாள் ஒரு க்ஷணம் கூட எக்ஸ்ட்ரா நான் இருக்க மாட்டேன் 14 வருஷத்துல. நான் வந்து ஐ வில் கமிட் சூசைட், நான் தீக்குள்ள இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால கரெக்டாக 14 வருடங்களுக்கு அப்புறம் இந்த இடத்துல அந்த ஹனுமான் மீட் பண்ணுறாரு, அந்த இடத்துல அது நடந்தது. அவர் வந்து புல்லு கில்லு இதெல்லாம் சேர்த்து ரெடியாக வச்சுட்டாரு. 14 இயர்ஸ் ஆகிடுதுன்னு சொல்லி கரெக்டாக அந்த க்ஷணத்தில் ரெடி அப்படின்னு சொல்லி 4-7 தடவை வந்து நான் வந்து பிரதட்சணம் பண்ணி உள்ளே குதிச்சிருவேன் சொல்லி பிரதட்சணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே புஷ்பக விமானத்தில் ராமர், சீதா, ராமா, லக்ஷ்மண், ஹனுமான், வானரர்கள், சுக்ரீவா அவங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் புஷ்பக விமானோடைய ஸ்பீடு அவ்வளவா இல்லையே. அதனால ராமர் வந்து ஹனுமான் கிட்ட, நீ அங்கே போய் பரதன்கிட்ட சொல்லிவிடு, அவர் பண்ணிடுவாரு, அவர் ரொம்ப டிட்டர்மெண்ட், 14 வருடங்கள் இருந்து பண்ணியிருக்காரு இல்லையா, அதே வந்து தேஜஸ்ல அவர் இதையும் பண்ணிடுவாரு. அட்வான்ஸாக போய் சொல்லி புஷ்பக விமானத்துடைய ஸ்பீடோட ஹனுமான் வந்து இங்கே வந்துட்டார். இங்கே தான் வந்தார். இங்கே வந்து இறங்கி இவரை சுற்றிட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ குரங்கு, பரதன் தான் பார்த்ததே கிடையாது ஹனுமான கொண்டாட. இல்லையா அந்த குரங்கு வந்து என்ன பண்ண சொல்லி, அந்த குரங்கு கிடையாதுன்னு சொல்லி, நான் சும்மா குரங்கு கிடையாதுங்கன்னு சொல்லி ராமாயணத்தை சொல்கிறாரு ஃபுல்லாக. அங்கே சுற்றும் போது அங்கே உட்காந்துட்டாரு பரதன். யாருப்பா இது பிரமாதமான குரங்கு, ராமரை பற்றி அங்கேருந்து போனார் இல்லையா, மாளிகை விட்டு போனார் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்து உனக்கு தெரியுமா, உனக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா, நான் அந்த கதையை சொல்கிறேன்னு சொல்லி அப்படி சொல்ல ஆரம்பித்தார். அப்படியே அப்சார்ப் ஆயிட்டார் பரதன். இந்த கதையை சொல்கிறாரேன்னு சொல்லி அவர் தீயி அந்த முகூர்த்தம் 14 வருஷம்லாம் வந்து மறந்துட்டார். பிரமாதமான கதை, அதை கேட்டுட்டு இருந்தார். அப்படியே கேட்க 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 அதை முடிக்கும் போது புஷ்பக விமானம் வந்துச்சு. கரெக்ட் டைமிங். ஹனுமான் வந்து அதை மேனேஜ் பண்ணிட்டாரு. ராமருக்காக நான் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி சிலதெல்லாம் இழுத்து சொல்லி சிலதெல்லாம் சுருக்கி சொல்லி கரெக்டாக டைமிங் மேனேஜ் பண்ணிட்டாரு. அதை முடிக்கும் போது இந்த மாதிரி ராவணனை கொண்டு சீதா கூட்டிட்டு வராரு புஷ்பக விமானில் சொல்லும் போதோ வராரு, டப்புன்னு வந்துட்டாரு அந்த இடத்துல. அவங்க வரத்துக்கு முன்னாலதான் ஹனுமானை பார்த்து இந்த மாதிரி பிரமாதமான கதை இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி ஹனுமான ஆலிங்கனம் செய்திக்கிறாரு பரதன். அந்த இடத்துல நீங்க பார்ப்பீங்க ஹனுமான ஆலிங்கனம் செய்த இடத்துல ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. இந்த மாதிரி எல்லாமே கரெக்டா நடந்துருச்சு. வெற்றி ராமருக்கு. ராவணன் போயிட்டாரு, சீதா திரும்பி வந்துட்டாரு. திரும்பி இப்போ வந்து ராமர் அயோத்தியால ராஜாவாயிடுவாரு, அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்னு சொல்லி ரொம்ப அதி சந்தோஷமா ஹனுமானை வந்து ஆலிங்கனம் செய்துகிறார். அப்புறம் வந்த உடனே ராமரை பார்த்து ராமர் வந்து பரதனை ஆலிங்கனம் செய்து அவங்களாம் ரொம்ப சந்தோஷமா புஷ்பக விமானத்தை திருப்பி அயோத்தியாவுக்கு போறாங்க. இந்த இடத்துல இருந்து 22 கிலோமீட்டர்ஸ் புஷ்பக விமானம் தான் போனாங்க அயோத்தியாவுக்கு. நீங்க வந்து நம்ம ஸ்பெஷல் புஷ்பக விமானம் 4 பஸ் திரும்பி போகும்போது இட் இஸ் புஷ்பக விமானம் ட்ரிப். சேம் ட்ராக்ல போவீங்க. ஓகே, சிலப்போ பறக்கும், உங்களுக்கு தெரியாது அது பறக்கிறதுன்னு சொல்லி. ரோடு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், வீல்ஸ் வந்து தொட்டுட்டு இருக்காது கீழே, உங்களுக்கு அது கண்ணில் தெரியாது. பட் ஸ்பெஷலாக அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம ஆர்கனைசிங். திரும்பி போவது புஷ்பக விமானம். பிகாஸ் யூ ஆர் கோயிங் பேக் டு அயோத்தியா. अयोध्या धाम की श्री रामचंद्र भगवान की सीताराम लक्ष्मण हनुमान की नित्य गुरु प्रेमानंदे. अयोध्या धामத்துல நம்ம எல்லாம் பாதம் வச்சிட்டோம். Actually, I want to read a quote of Prabhupada speaking about Ayodhya Dham. I selected that quote on the way back in spite of my cold. உங்களுக்கு படிக்கணும்னு சொல்லி இந்த அயோத்தியா இடம் என்ன பிரபுபாத் சொல்றாரு. அயோத்தியா இஸ் நாட் பவுண்ட் அப் வித் எனி மெட்டீரியல் வேர்ல்ட்ஸ். அயோத்தியா வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, பௌதிகமான உலகத்துடைய லிமிட் பவுண்டரி எல்லாம் அதுக்கு கிடையாது.
Just like Vrindavana, it is not bound up with any material limitations, as much as Krishna is not bound up by any material limitations. So the kingdom of Ayodhya was historical, the tract of land as we see at the present moment, but at that time the king of Ayodhya was the emperor of the world. Letter to Satswarupa, Montreal, 16th June 1968. Prabhupada is saying this is not பௌதிகமான உலகம் கிடையாது அயோத்தியா. காலு கீழே வச்சும்போது எல்லாருமே நமஸ்காரம் பண்ணீங்களா அயோத்தியா தாமுக்கு? நேர போய் பிரசாதம் எங்கன்னு கேட்டீங்களே, அதான் நம்ம மெட்டீரியல் வேர்ல்ட்ல மெட்டீரியல் கான்சியஸ்னஸ். காலு கீழே வைக்கிறது அயோத்தியா தாமில். இது வந்து சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. தாமம்னு சொன்னா தாமத்தை வந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். தாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது. அந்த அயோத்தியா தாமத்துக்கும் ராமருக்கும் வித்தியாசம் கிடையாது. ரைட்? வைகுண்ட லோகத்தில் அயோத்தியா தாம் இருக்கு. அந்த இடத்துல இன்னைக்கும் சீதாராம், லக்ஷ்மண், ஹனுமான்லாம் இந்த லீலைகள்லாம் செய்துட்டு இருக்காங்க இங்கேயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த அயோத்தியா தாம் 275 கிலோமீட்டர் நீங்கள் பார்க்கலாம் மேலே இருந்து கீழே. சரையூ நதி, அங்கேயும் நம்ம போய் ஸ்நானம் பண்ணுவோம். நம்ம பார்த்து சரையூ நதி நோ ஸ்நானம் பண்ணால் அவங்கெல்லாம் போயிடுவாங்க அப்படியே, ராமர் போன மாதிரி. வேண்டாம், ஸ்நானம் வேண்டாம். மேலே ஐ வாண்ட் தம் பேக் ஃபார் லாட் ஆஃப் சேவா எஸ்பிடன் ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து வேண்டாங்க. தண்ணி உள்ளெல்லாம் விடாதீங்க. சரையூ நதி வந்து எங்கிருந்து வருதுன்னா, சரையூ நதி மானசரோவர் கைலாசம் அந்த இடத்துலேருந்து வருது. அதோடைய கதையை வேற. பட் அயோத்தியா தாம் வந்து பகவானுடைய சுதர்சன சக்கரத்துக்கு மேல அயோத்தியா தாம் இருக்கு இந்த இடத்துல. பகவானுடைய சுதர்சன் சக்கரா இஸ் அண்டர்நீத், இட் ஹஸ் லிஃப்டட் அண்ட் தென் ஆன் டாப் ஆஃப் தட் இஸ் அயோத்தியா தாம். அயோத்தியா வந்து ஒரு மீனுடைய ஷேப்பு. ஏங்க நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மேலே இருந்து ஒரு மீனுடைய ஷேப்பு சுதர்சன் சக்கரத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லி. அது ஆன்மீக உலகம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கு. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். ஸோ யூ மஸ்ட் ஆல் பே யுவர் ஒபேசன்ஸ் டு அயோத்தியா தாம், நான் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ராமச்சந்திரா. பகவான் ராமச்சந்திரனும் அயோத்தியா தாமுக்கும் வித்தியாசம் கிடையாது. நீங்கள் தாமத்தை நமஸ்காரம் பண்ணணும். நம்ம தத்துவத்தில் வந்து இந்த தாமங்கள், நதி, இந்த மாதிரி குண்டு, அவங்கெல்லாம் ஒரு நபர். அவங்க வந்து சேவிக்கிறாங்க பகவானை. சரையூ நதி அந்த மாதிரி, அந்த தாமமும் அந்த மாதிரி. பகவானும் அந்த இடத்துல தான் வந்து லீலை பண்ணுவார். அவர் வருதுன்னா அந்த மாதிரி இடத்துல தான் வந்து லீலை பண்ணுவார். ஸோ அயோத்தியா தாமில் பகவான் ராமச்சந்திரருடைய லீலை பல இடத்துல பல பல லீலைகள் உண்டு. நம்ம எல்லா இடத்துலையுமே நம்மளால் போக முடியல. பட் ரொம்ப இடத்துல நீங்கள் தசரத் பவன் டுமாரோ, நாளைக்கு ராம்லாலாவுடைய நீங்கள் தரிசனம் பண்ணுவீங்க. அங்கேருந்து நடந்து போனால் எல்லா இடத்துக்கும் நம்ம போவோம், பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கெல்லாம். ஸோ இது வந்து அயோத்தியா தான். சரையூ நதி, சரையூ நதி வந்து மானசரோவர் கைலாசத்துலேருந்து வருது. மானசரோவர் வந்து பிரம்மாவுடைய மனசு ஹிருதயத்திலிருந்து சிருஷ்டி செய்தது. மனசு சரோவர், சரோவர்னா லேக். மானசரோவர்னு சொன்னால் பிரம்மாவுடைய மெடிடேஷன் அதிலிருந்து வந்தது. சில பேர் சொல்லுவாங்க அதில் வந்து விஷ்ணுவுடைய கண்ணீர் இருக்குன்னு சொல்லி, அது ஒரு லீலை இருக்குன்னு சொல்லி. அந்த இடத்துலேருந்து இந்த தண்ணி வருது, சரையூ நதி. இப்போ சரையூ நதியில் வந்து பகவான் ராமச்சந்திரர் வந்து கடைசியில் லவா, குஷா அவங்க 2 பேரையுமே ராஜாவா ஸ்தாபனை செய்து என்னுடைய லீலைகள்லாம் தீர்ந்ததுன்னு சொல்லி அவர் வந்து தண்ணிக்குள்ளே இறங்கிட்டார். சரையூ நதிக்குள்ளே இறங்கி அப்படியே அங்கே வந்து டிசப்பியர் ஆகிட்டார். சில பேர் கரைஞ்சி போயிட்டாரும்பாங்க. பட்டு அவர் கரைஞ்சாரா இல்லையா, இல்லை அவர் ஒன்றாயிட்டாரா என்னன்னு நம்மளால் தெரியாது. பகவானுடைய லீலை இது திவ்யமான லீலை. சரையூ நதிக்குள்ளே போய் அதே மாதிரி லக்ஷ்மணனும் இந்த மாதிரி ராமர் போயிட்டாருன்னு சொல்லி கேட்ட உடனே அவரும் வந்து சரையூ நதியில், அவங்க ராமர் கூட அவருடைய மினிஸ்டர் சுமந்த்ரா அவங்க எல்லாருமே தண்ணியில் போயிட்டாங்க. அதாவது ராமர் வந்து அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அயோத்தியாவுக்கு போயிட்டாரு. அயோத்தியாவாசிகளை எல்லாரையுமே ராமர் வந்து அயோத்தியா வைகுண்ட தாமத்தில் கூட்டிகிட்டு போயிட்டார்.
all of them. He took them back to Godhead. He took them back to Ayodhya. அதனால சில பேர் வந்து சரையு நதியில் குளிச்சிடலாம், குளிச்சா எழுந்திருந்தா நம்ம வந்து திரும்பி இந்த உலகத்தில் இல்லைன்னா நம்ம வந்து வைகுண்டத்தில் சொல்லி நினைக்கக்கூடாது. அந்த இடத்துல பல விதமான உள்ள கர்ம சடங்குகள் எல்லாம் ஒரு காலத்தில் செய்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ராமர் வந்து உள்ள இறங்கி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இது சரையு நதி தான் செய்ததுன்னு சொல்லி சிவனுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சிவன் வந்து சரையு நதியை சாபம் செய்தார். உனக்கு ஒரு வேல்யூ இருக்காது, உன்னுடைய இடத்துல ஒரு விதமான செரிமனி கர்ம சடங்குகள் ஒன்றுமே நடக்காது, ஒன்றுக்குமே பலம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஏன் நீ ராமரை வந்து இப்படி பண்ணேன்னு சொல்லி. அப்போ வந்து சரையு நதி நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் மானசரோவர்லேருந்து வர சொன்னாங்க, நான் வந்துட்டேனே, வந்துக்கு என்னெல்லாம் சேவை பண்ணணுமோ நான் பண்ணிட்டேனே, நான் தான் விட்னஸ், நான் தான் பிரமாணம், ராமர் என்னெல்லாம் செய்திருக்காருன்னு சொல்லி எனக்கு தான் ஃபுல்லாக நான் பார்த்தேன், எல்லாமே நான் தான் பார்த்துருக்கேன். அவருடைய பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நான் வந்துட்டேன். இங்கே தி என்டையர் லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ராமா ஐ நோ, ஐ ஹவ் சீன். கடைசியிலே ராமருடைய இச்சை அது, அவர் வந்து இப்படி போயிட்டாருன்னு சொல்லி நான் என்ன தப்பு பண்ணேன், அதுக்கு அவருடைய சேவை தான் நான் செய்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சிவனுக்கு அது தெரிஞ்சப்புறம் ஓகே கன்செஷன், உன்னுடைய இடத்துல எல்லாரும் வந்து குளிப்பாங்க, ஆனால் வந்து ஒரு விதமான கர்ம சடங்குகள்லாம் செய்ய மாட்டாங்க. அது நான் சொன்னது கரெக்டாக இருக்கும். ஸோ டுடே எவ்ரிபடி கோ டேக் பாத் இன் சரையு. எல்லாருமே சரையூவில் குளிப்பாங்க, ஏன்னா அது ரொம்ப ஆஸ்பிஷியஸ், ராமர் வந்து அதில் குளிச்சாருன்னு சொல்லி. ஸோ இட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் சரையு நதி. சரையு நதி கி ஜெய், ஸ்ரீ அயோத்தியா தாம கி ஜெய். இந்த மாதிரி நம்ம வந்து நாளைக்கு ராம்லாலாவுடைய லீலைகள், ராமர் வந்து அந்த இடத்துல ராம் லாலான்னு சொல்லி நீங்கள் தரிசனம் பண்ண போகிறீங்க. லாலான்னு சொன்ன சின்ன குழந்தை, லாலா லாட்லே லாலான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். இந்த தமிழில் அதில் என்ன ஈக்குவல்னு சொல்கிறது இல்லை. வாட் யூ சே ஃபார் லாலா இன் தமிழ்? நாட் லல்லா. ஓகே, ஐம் சாரி, லல்லா, ராம் லல்லா. அது ஈக்குவலன்ட் தமிழ்ல என்னது? பாலகன். அது ரொம்ப டெக்னிக்கல் அகாடமிக்கான ஒரு டிரான்ஸ்லேஷன். லல்லான்னு சொல்றது ரொம்ப நம்ம ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக ராம் லல்லா வான்னு சொல்லி. கண்மணி அது வேற மாதிரி நினைப்பாங்க. வேற எனவே சின்ன வயசு இருக்க ராமர் அவர் என்னெல்லாம் அந்த லீலைகள் எல்லாம் செய்தார்னு சொல்லி we will discuss tomorrow. ராமருடைய திவ்யமான லீலைகள் எல்லாம் என்ன நடந்ததுன்னு சொல்லி we can discuss about tomorrow. How much more time? வணக்கம். Time to go? In Bengal they say தங்கம்மா, தங்கமே வா, ராம தங்கமே வா. Like that, huh? Correct. Okay. பார்க்கலாம், we'll consider it. ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நாள். நம்ம எல்லாம் வந்து இங்கே பரத்து கொண்டுக்கு வந்திருக்கோம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க? எல்லாருமே யார் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. ஜெய் ஹோ நித்தாய் குரு பிரேமானந்தே. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாள், சுரேந்திரனுடைய பர்த்டே. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேட்ட நித்தாய் குரு பிரேமானந்தே. எல்லாருமே பரத குண்டில் அவருக்கு வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லி அவருக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் கொடுங்க. அவர் வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி அவர் வந்து பர்ஃபெக்டாக டிவோட்டி ஆகி திரும்பி பகவான்கிட்ட போகிற மாதிரி. நித்தாய் குரு பிரேமானந்தே, ஹாப்பி பர்த்டே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சரி, எல்லாருடைய பிளஸிங் உங்களுக்கு கிடைச்சிங்க. இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி நீங்கள் உங்கள் லைஃப்லேயே நீங்கள் பண்ண முடியாது. எவ்வளோ காசு செலவு பண்ணாலும் இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி கிடைக்காது. எல்லாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு. பரத குண்டிலேருந்து தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சிக்கலாம். யாருக்கு உள்ளே குதிக்கணும்னு இருக்குங்களோ நீ குதிச்சிருங்க, நாங்கள் வெயிட் பண்ண முடியாது. டேக் பாத் யார்? ஆல்ரெடி டேக்கிங் பாத். ஆமாம், அவங்கள உத்தம சிந்தித்தம் கூறியா, அவங்க வந்து கேட்காமே பண்ணிடுவாங்க.
ஓகே, எனி கொஸ்டின் கமெண்ட்? பரதகுண்டு ரொம்ப நல்ல இடத்துல, நல்ல உச்ச வெயில் 12 மணிக்கு we have discussed about the pastime of பரதகுண்டு. இனிமே ஒன்றும் பேச முடியாது. ஓகே, எனி கொஸ்டின் கமெண்ட்? நோ. கி பலூன். I don't know. One Brahmana is standing there. I don't know that katha. I don't know. Brahmana, maybe. Because we have so many different Ramayanas. Each Ramayana is telling on one thing. Ramacharita-manas, Valmiki Ramayana, Adhyatma Ramayana, Kamba Ramayana, Inda Ramayana, like that. So in each way, sometimes the pastimes are a little different. Yeah, like that, so many different. Maybe, I don't know. Okay, Om Tat Sat. எல்லாருமே பஸ்ஸில் ஏறி திரும்பி போய் 22 கிலோமீட்டர் போனீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து சாயங்காலம் உங்களை தசாஸ்வமேத காட்டில் நாங்கள் பார்க்கல. ஏன்னா அங்கே போய் பார்த்தோம், காட்டே இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன் புதுசாக நடந்துட்டுருக்கு. அங்கே மேலேயும் கீழையும் சுற்றி காட்டு எங்கே போச்சு, ஒரு நாளைக்கு இங்கே இருந்ததே காட்டுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுங்கன்னு சொல்லிட்டார் அவர். ஒரு பாபாஜி வந்து அதெல்லாம் போயிட்டு இது பண்ணிட்டாங்க, புதிய கன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் பின்னால் வேணி மாதவ டெம்பிள் பார்க்கலாம், சைத்தன்ய மகாபிரபு போன இடம். அங்கே போய் பார்த்தா அது பூட்டி இருக்குங்களா, இன்னும் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தொடக்கும்னு சொல்லி. அப்போ we decided not to see. ரெண்டும் பார்க்காமே வந்துட்டோம். பட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம். தசாஸ்வமேத காட்டில் தான் ரூப கோஸ்வாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு உபதேசம் பண்ணது. 10 நாள் டெய்லி அந்த காட்டில் இருந்து அவருக்கு பலதும் பக்தி தொண்டு பற்றி, ரச தத்துவம், பக்தி தொண்டு பற்றி ரொம்ப ஆழமான பாடங்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்தது அந்த இடத்துல. நீங்கள் ஒரு படம் பார்ப்பீங்க. அங்கே நான் வந்தோடனே ரொம்ப நாள் முன்னால் வந்தோடனே அங்கே பெரிய செவுத்தில் ரூபகோஸ்வாமி இந்த மாதிரி ஸ்டேர் கேஸில் இப்படி கீழே உட்காந்துட்ருக்காரு. மேலே ஸ்டேர் கேஸில் சைத்தன்ய மகாபிரபு உட்காந்து அவருக்கு உபதேசம் பண்ணிட்டுருக்காரு. அவர் கேட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி சத்தமெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். ரொம்ப பிளெயினாக சிம்பிளாக. ஸோ தசாஸ்வமேத காட்டில் அனுபமாவுடைய மகன் தான் ஜீவ கோஸ்வாமி. இந்த மாதிரி ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி ரொம்ப படித்தவங்க. ரொம்ப படித்து அவங்களுக்கு அரபிக், பர்ஷியன், சான்ஸ்கிரிட்டு எல்லா பாஷைகளுமே தெரியும். அதுவும் இல்லாமல் அந்த முசல்மான் ராஜா இவர் இந்த மாதிரி இருக்கார் ஒருத்தர்னு சொல்லி தெரிஞ்சு அவரை வர வைக்கிறாரு. 2 பேருமே வர வைத்து சொல்கிறாரு, எனக்காக நீங்கள் சேவை பண்ணோம், என்னுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் இந்த மாதிரி மினிஸ்டர் ஆகிடுங்க, என்னுடைய பர்சனல் செக்ரட்டரியும் மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டரும் ஆகிடுங்க நீங்கள் 2 பேருமே அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் பிராமணர்கள், அது தெரிஞ்சு தான் கூப்பிட்ருக்கேன்னாரு. எங்களால் அதெல்லாம் தெரிஞ்சு தான் கூப்பிட்ருக்கேன். நீ இதை பண்ணலைன்னா உங்களை நான் இந்த ஹிந்துக்களை சித்திரவதை பண்ணுவேன், அவங்கள எல்லாருமே கொண்டுடுவேன், உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாரு. பண்ணோன்னே இவங்க 2 பேருமே என்ன பண்ண முடியும், நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி சரி நாங்கள் பண்ணிடுறோம்னு சொல்லி அந்த வேலையை ஏற்றெடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய பேரை மாற்றி கொடுக்குறாரு, டாபிர் காஸ் சக்கர மலிக். கன்ஃபார்ம், நான் சொன்னது எல்லாமே சத்தியம், பரம் சத்தியம். டாபிர் காஸ் சக்கர மலிக் 2 பேருடைய பேர். அன்னையிலேருந்து அவங்க வேலை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க எப்போதுமே விருந்தாவன் லீலை, கிருஷ்ணருடைய லீலைகள் இதெல்லாம் ஆலோசனை செய்து அவங்களுடைய இருக்கிற இடம் ராமக்கேலி, அந்த இடத்துல ராதா குண்டு, ஷாம குண்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க கோவில் கீவில் நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க மினிஸ்டர்
பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ். எல்லா காசுமே ட்ரெஷரியோடைய சாவி, பொக்கிஷத்தோடைய சாவி அவங்ககிட்ட தான். எல்லா வசதியுமே அவர் கொடுத்துட்டாரு. என்ன வேணா நீ செய்துக்கோ, என்ன வேணா நீ செய்துக்கோ. நீங்கள் தான் வந்து அவங்க ராஜ்யத்தை பார்க்கறதே இவங்க 2 பேரும். அந்த மாதிரி இருக்கிற ரூப கோஸ்வாமி ராமக்கேரியில் சைத்தன்ய மகாபிரபு பற்றி கேள்வி அவங்களுக்கு கேட்குறாங்க. சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி வந்திருக்காரு, அவரே முழு முதல் கடவுள் கிருஷ்ணர், அவர் எல்லா இடத்துலையுமே ஹரிநாம சங்கீர்த்தனை பிறவிக்கிறாரு. அதுவும் இல்லை, பல பேரை பார்த்து பல பேர் பகவானுடைய காருண்யம் பெறுறாங்க. நமக்கும் பகவானை பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு முசல்மான் ராஜாவு கீழே நம்மளுடைய காஸ்ட்டு, நம்மளுடைய இது எல்லாம் விட்டு நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லி ராமக்கேரியில் சைத்தன்ய மகாபிரபு வராரு. அவங்களுடைய வீட்டு பக்கத்தில், அதே நகரத்தில், அதே கிராமத்தில் சைத்தன்ய மகாபிரபு வராரு. ஆக்சுவலாக சைத்தன்ய மகாபிரபு வந்து இவங்களை பார்க்கறதுக்கு தான் வாங்குறாங்க. அதை யார்கிட்டையுமே சொல்லலை. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப உயர்ந்த பக்தர்கள். இவங்களை பார்க்கறதுக்கு அங்கே வந்து அந்த இடமும் நம்ம போயிருக்கோம். ஒரு தடவை கூட்டிகிட்டு போயிருக்கேன் நான் உங்களை. இல்லை, how many people came to ராம்கேலி வந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ். சனாதன் கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி அந்த இடத்துல சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்து அவங்க வந்து ஃபுல்லாக சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணி, அவங்க வாயில் ஒரு புல் கீழே இருக்கிற அந்த புல்லை வாயில் வச்சு, அதாவது நான் இத்தனை வினியமாக ரொம்ப ஹம்பிளாக பகவான்கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. கேனே ஆமரே ஜாரே தாபத்ரயா, கேனே ஆமாரே ஜாரே தாபத்ரயா. நான் யார், எதனால இந்த மாதிரி இந்த உலகத்தில் இந்த இதெல்லாம் சோதனைகளெல்லாம் நான் அனுபவிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் கிராமத்தில் நாங்களெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்காலர், ரொம்ப பண்டிதர்கள்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் யாருன்னு சொன்னால் அதுக்கு பதில் எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த பௌதிக உலகத்தில் பலதும் பெருசாக நம்ம வந்து அச்சீவ்மெண்ட் எங்களுக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் யார், ஆன்மீக வாழ்வில் என்னதுன்னு சொல்லி ஒன்றுமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்க போய் சைத்தன்ய மகாபிரபுடைய சரணாகதி அடைகிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப பிரசன்னமாகறாரு. இந்த மாதிரி இவ்வளோ உயர்ந்தவங்க, ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப படித்தவங்க, காம்பினேஷனே ரொம்ப வேறு. இந்த காலத்துலலாம் படித்தவனா பணக்காரன் இருக்காது, பணக்காரன்னா படிச்சிருக்க மாட்டாங்க இல்லை, இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் காம்பினேஷனும் சேர்ந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருப்பாங்க. உயர்ந்தவங்க, ரொம்ப கலாச்சாரம் இருக்கிறவங்க, எல்லாமே சேர்ந்து தகஞ்ச ஒரு லைஃப் அவங்களுக்கு. அதனால் அவங்கள வந்து இம்மிடியட்டாக சைத்தன்ய மகாபிரபு ஏற்றெடுக்கிறாரு சீடர்களாக. அவங்களுக்கு புதிய நாமம் அப்போவே இனிஷியேஷன் உடனே நடக்கிறது. அவங்க நமஸ்காரம் பண்ணோடனே ஆஜி ஹோய் ஹே துன்ஹார நாம் ரூப சனாதனா தைன்ய சாடா துமி துமாரே தைன்ய ஃபாட்டே மொரமனா. உங்களுடைய இந்த வினியத்துவம் கொடுத்துருங்க, தியாகம் பண்ணிவிடுங்க. உங்களுடைய அந்த ஹியூமிலிட்டி, அந்த வினியத்துவம் வந்து என்னுடைய ஹிருதயத்தையே உடைக்கிறது. அந்த மாதிரி ஹம்பிளாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஏற்றெடுத்துக்கிறாரு. அந்த டைம்லேருந்து ரூப கோஸ்வாமி தீர்மானம் பண்ணிட்டாரு, இனிமேல் நவாப் ஹுசைன் ஷாவும் கிடையாது, முசல்மான் ராஜாவும் கிடையாது, இந்த லைஃப்பில் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அதனால் தீர்மானம் பண்ணி அவர் வந்து விட்டுறாரு. அவருடைய சேவையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிற காசு அவர் சம்பாதிச்சதெல்லாம் 2 பெரிய போட்டில் கோல்டு, தங்கம் பதக்கங்களெல்லாம் அப்படி குமிச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்தருக்கும் தானம் பண்ணிடுறாரு. 50% வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்றாரு. அதில் இருக்கிற இதுலேருந்து இன்னொரு 25% வந்து மற்ற பிராமணர்கள், முனிகள், ரிஷிகளுக்கெல்லாம் கொடுத்துட்றாரு. இன்னும் வந்து அதில் இருக்கிற பாதி வந்து எமர்ஜென்சிக்கு தேவைன்னு சொல்லி வச்சுக்கிறாரு. அதெல்லாம் விட்டுட்டு நேராக போயிடுறாரு. டாட்டா பை பைன்னு சொல்கிறாரு. நவாப் ஹுசைன் ஷா, சியூ, நான் இனிமேல் உங்கள் சேவையில் இல்லைன்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு பார்க்க போயிடுறாரு. இந்த இடத்துல வந்தார். எங்கே? தசாஸ்வமேத காட் பிரயாகில் அங்கே சைத்தன்ய மகாபிரபு இருக்கிறத அவர் அங்கே வந்து பார்த்தாரு. அந்த இடத்துல தான் அவருடைய மீட்டிங் நடக்கிறது. அப்போது சைத்தன்ய மகாபிரபு அவரை வர வைத்து அவருக்கு 10 நாள் நீ வந்து இந்த கிரந்தங்களெல்லாம் எழுதணும், இந்த வைதிக சாஸ்திரத்தில் இது இருக்கிற அந்த சாரமெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன், அதை நீ எழுதணும்னு சொல்லி ஜனங்களுக்காக அவங்களுக்கு தூய பக்தி என்ன, பக்தி தொண்டு என்ன, எப்படி செய்யறதுன்னு சொல்லி இந்த கலியுகத்தில் அவங்களுக்கு தெரியணும்னு சொல்லி நீ எழுதணும்னு சொல்லி அதை சொல்லி கொடுக்குறாரு 10 நாள். அந்த 10 நாள் ரூப கோஸ்வாமி வந்து அங்கே இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்குறாரு.
நானும் இப்போ பலதும் சொல்லிட்டு இருக்கேன். சில பேர் நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க, சில பேர் அப்படியே கொஞ்சம் லைட்டாக கேட்கலாம், சில பேர் என்ன காக்கா என்ன பண்ண போகிறது மேலே இருந்து அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேர் எப்படா பிரசாதம் கிடைக்கும். ரொம்ப வெயில்டா, டெம்பரேச்சர் ரொம்ப இதாக இருக்குது, எவ்வளோ நேரம் தான் உட்கார்றது இந்த இடத்துல. ஒவ்வொருத்தருக்கும் மனசில் ஒவ்வொன்று இருக்கும். ரூப கோஸ்வாமிக்கு வந்து ஒரே ஒரு நோக்கம்தான். அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே குடிச்சிட்டாரு காதுல இருந்து. கம்ப்ளீட்டாக ஒரு இது கூட இது பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேட்டடாக எல்லாம் குடிச்சிட்டாரு. அப்புறம் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா சம்மரைஸ் பண்ணி அதை எடுத்துட்டு போய் ரூபக சுவாமியுடைய புகழ் சைத்தன்ய மகாபிரபு எல்லார்ட்டையும் காமிச்சு பார்த்தியா இவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு பார்த்தியா சொல்லி எல்லார்ட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ரூபக சுவாமி ரொம்ப வெக்கமா இருக்கேன். அவருக்கு முன்னாலே வந்து ரூபக சுவாமி வந்து இது எழுதியிருக்காரு, இதை புரிஞ்சுக்கிட்டாரு, நான் சொன்னதெல்லாம் கத்துக்கிட்டு